பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சார், இப்போ ஜனநாயகன்லேருந்து தொடங்கிடுறேன். சென்சார் போர்டு அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு தேவையா? தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்தியன் சினிமாவுக்கு சென்சார் போர்டு தேவையா? அவசியமா, அவசியம் இல்லை? நியாயமான சென்சார் வேணும், அரசியல் சார்பற்ற. இப்போ பராசக்தி கூட கட்டு கொடுத்தாங்க, 24 கட்டணும், அதை கட் பண்ணி கொடுத்துட்டு போட்டாங்க. இவரும் கொடுத்தாங்க, ஜனநாயகமும் கொடுத்தாங்க. பட் அதில் அரசியல் விளையாடிச்சு. இப்போ ரிவைஸ் கமிட்டி கேஸை வாபஸ் வாங்கி நான் ரிவைஸ் கமிட்டி போகிறேன்றார். இது ஆரம்பத்தில் பண்ணியிருந்தா படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? அது தப்பான வழிமுறைகள். அவர் இன்னும் அரசியலும் தெரியல, இன்னும் சினிமாவில் முழுவதும் பெறல. 2 வருஷமா ட்ரெயின் பண்ணிட்டோம், தொண்டர்களாக நாங்கள் உருமாறிட்டோம், அவங்களும் இப்பொழுதைக்கு அரசியல் அப்படின்றது தெரிஞ்சு புரிதலோட இருக்காங்க, விஜய்க்கு பக்கபலமாக இருக்காங்கன்றாங்க. இன்னும் அவர்கள்லாம் தொண்டர்கள் ஆகலை. எந்த அடிப்படையில்? ஆமாம், மரத்து மேலே ஏறுறாரு, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க, இப்போவும் விசில் அடிக்கிறாங்க. எல்லாருமே என்ன கேட்குறாங்க, ராஜன் சார் அவர்கள் அவர் கட்சி தொடங்கும் பொழுது ஒரு ஆதரவு மாதிரியான ஆதரவு குரல் கொடுத்திருந்தாரு. ஏன் திடீர்னு அவருக்கு விஜய் அவர்கள் மேலே தனிப்பட்ட கோபம்? நோனோ, அவர் மேலே எனக்கு இந்த கோபம். எனக்கு இருக்கிற எல்லாரை விட அவங்க தான் எனக்கு வேண்டியது. எஸ்.ஏ. சந்திரசேகர் என் பிரதர் மாதிரி. சொல்ல வேண்டாம், ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அப்பா ஒதுக்கி வச்சார். அப்போ நான் கண்டித்தேன், உன்னை வளர்க்குறது நீரை வாக்குறது அப்பா எவ்வளோ பாடுபட்டார். அதை கேட்டுட்டு ஆதம் தமிழில் தான் அதை கேட்டுட்டு எஸ்எஸ்சி எனக்கு ஃபோன் பண்ணார். டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றத கூட்டம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒழுக்க நெறியில் சிறந்தவர் அஜித். ஒழுக்கம், தொண்டர்கள்லாம் அந்த சில தொண்டர்கள் இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் நடந்ததால் தான் ரசிகர் மன்றத்தை கலைச்சார். இல்லை, அஜித் ரசிகர்களும் இணைஞ்சு தான் நாங்கள் செயல்பட போகிறோம் அரசியலில் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு. அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களும் ஒத்து வர மாட்டாங்க. ஆதம் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ப்ரொடியூசர் கே ராஜன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம்ல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்கிற தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, மகாகவி பாரதியார். சின்ன இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிறோம் சார், ரொம்ப மகிழ்ச்சி. சார், இப்போ ஜனநாயகன்லேருந்து தொடங்கிடுறேன். சென்சார் போர்டு அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு தேவையா? தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்தியன் சினிமாவுக்கு சென்சார் போர்டு தேவையா? அவசியமா, அவசியம் இல்லையா? இல்லை, சென்சார் போர்டு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஏன்னா இப்போவே கட்டுக்கடங்காத முறையில் சில படங்கள் சிலர் சலுகையால் கிடைக்குது. எல்லா படங்களுக்கும் அல்ல, சின்ன படங்களை ரொம்ப வாட்டி வதைக்கிறாங்க. ஆந்திராவில் எடுத்துக்கிட்டா ரத்த களரி, அதை அலோவ் பண்ணக்கூடாது, ஆனால் அலோவ் பண்ணுறாங்க. தமிழில் கூட பெரிய ஹீரோக்கள் படம், யார் விஜய் நடித்த படம், ரஜினி சார் தர்பார்லாம் கூட வெட்டு, குத்து, கொள்ளை, ரத்தம் அலோவ் பண்ணாங்க. ஆனால் சின்ன படங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்களாம் வரம்பு மீறிடுவாங்க. ஒரு சென்சார் இல்லைன்னா வரம்பு மீறிடுவாங்க, கலாச்சாரம் பாழாக போயிடும். ஓகே. அதனால் நியாயமான சென்சார் வேணும், அரசியல் சார்பற்ற வேணும். இப்போது பராசக்தி கூட கட்டு கொடுத்தாங்க, 24 கட்டணும், அதை கட் பண்ணி கொடுத்துட்டு போட்டாங்க. இவரும் கொடுத்தாங்க, ஜனநாயகமும் கொடுத்தாங்க. பட் அதில் அரசியல் விளையாடிச்சு. இதுக்கு பாரதிய ஜனதா தான் மெயின். அவங்க தான் இந்த ஒரு வக்கீலெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட் லெவல் கொண்டு போந்து அவங்க தான், அவங்க ஆதரவில் தான் தப்பு பண்ணிட்டார். இப்போ ரிவைஸ் கமிட்டி கேஸை வாபஸ் வாங்கி நான் ரிவைஸ் கமிட்டி போகிறேன்றார். இது ஆரம்பத்தில் பண்ணியிருந்தா படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? அது தப்பான வழிமுறைகள். அவர் இன்னும் அரசியலும் தெரியல, இன்னும் சினிமாவில் முழுவதும் பெறல. வாரத்தில் ஒரு நாள் வராரு, உள்ளே போயிடுறாரு. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் மாதிரி வந்து போகிறது.
அப்புறம் ஆடியோ ரிலீஸ் மாதிரி, டீசர் வெளியீடு மாதிரி, கொள்கைகளை கொடிகளை விடுகிறது, இப்படித்தான் கத்துக்குட்டியாக இருக்காரே தவிர இன்னும் அரசியல் முழுமை கூட பெறலை. இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் அப்படின்றது பார்வையை மீறி விஜய்க்கு ஒரு தனி மனித ஒரு தாக்குதல் மாதிரி இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும், ஏன்னா மெர்சல் நிறைய படங்கள் சர்க்கார் முதற்கொண்டு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க சார். ஆனால் இந்த முறை கொடுத்தது ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்தா அதுக்கு ஒரு அலையன்ஸு தேடுறாங்க. பாஜக தேடினாங்க, அதிமுக தேடினாங்க. இவர் தான் முதல்வர். அது இன்னொன்று பார்த்தா, இந்த உலகத்திலேயே கட்சி ஆரம்பித்த யாருமே நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சதில்லை. கட்சி ஆரம்பிப்பாங்க, கொள்கைகளை அறிவிப்பாங்க, மக்கள்கிட்ட போவாங்க, மக்கள்கிட்ட இதை செய்ய போகிறேன், ஆளுங்கட்சி இந்த தப்பெல்லாம் பண்ணுது, மத்திய அரசு இந்த தப்பு பண்ணுது, இதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு நேர்மையான ஆட்சி கொடுப்பேன் அப்படி மக்கள்கிட்ட போய் சொல்லி அவங்க பார்த்து ஓட்டு அதிகமாக போட்டு எம்எல்ஏ அதிகமாக ஜெயிச்சா அந்த எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் வழக்கம். என்டிஆர் கூட அப்படிதான். அவர் கூட நான் வந்து முதலமைச்சர்னு சொல்ல, இங்கே எம்ஜிஆர் நான் தான் முதலமைச்சர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல. இந்த தவறெல்லாம் நடக்குது. என்ன கேள்வி கேட்டேன், தூக்கி போட்டாங்க. நியாயம் கேட்க வந்திருக்கேன் மக்கள்கிட்ட. கிராமம் கிராமமாக போனார். அப்புறம் அவர் எம்ஜிஆர் மாதிரி நான் வருவேன். ஒரு காலம் வர முடியாது. எம்ஜிஆருடைய தொண்டர்கள், எம்ஜிஆரும் தொண்டர்களும், அவர் நம்ப தொண்டர்கள் 15 வருஷமாக திமுகவில் பயிற்சி பெற்றவர்கள். 72 வரைக்கும் திமுகவில் இருந்தவங்க. அதில் அரசியல் பயிற்சி, தேர்தல் பயிற்சி, கொள்கை பயிற்சி எல்லாம் பெற்றவர்கள். இன்னைக்கு நான் வரும்போதே முதலமைச்சர் சொல்லுது இல்லை, இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவரை ரொம்ப நம்புறாங்களே சார், அவரோட ரசிகர்கள். ஓகே, அது அன்னைக்கு சினிமா பார்த்தவங்க, புதுசாக இப்போ யாரும் வந்துடல. அன்னைக்கு ரசிகர்கள் இன்னைக்கு கூட இருக்காங்க. 2 வருஷமா ட்ரெயின் பண்ணிட்டோம், தொண்டர்களாக நாங்கள் உருமாறிட்டோம், அவங்களும் இப்பொழுதைக்கு அரசியல் அப்படின்றது தெரிஞ்சு புரிதலோட இருக்காங்க, விஜய்க்கு பக்கபலமா இருக்காங்கன்றாங்க. இன்னும் அவர்கள்லாம் தொண்டர்கள் ஆகலை. எந்த அடிப்படையில்? ஆமாம், மரத்து மேலே ஏறுறாரு, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க, இப்போவும் விசில் அடிக்கிறாங்க, கத்துறாங்க. கட்சியின் சின்ன அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு, இறங்க இறங்கன்றார், இறங்க மாட்டாங்க. தொண்டனாக இருந்தால் அப்படி ஏற மாட்டான். இப்போ கூட திமுக மாநாடு விருதுநகரில் நடந்தது, இளைஞர் மாநாடு. வேலூர், விழுப்புரம் எங்கெங்கே நடக்குது. ஒரு சின்ன கட்டுப்பாடு மீறல் இருக்குமா? அவ்வளவு. அதான் அரசியல் பயிற்சி. இன்னும் இங்கே பயிற்சி பெறலை. இன்னும் தேர்தல் வந்து இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் இருக்கு. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. கேண்டிடேட் யாருன்னு தெரியல. என்ன சொல்கிறாரு, 234 தொகுதியிலும் நான் தான் அப்படின்னு எல்லாரும் வேலை பாருங்க, எல்லாம் வேலை பாருங்க. நடக்கவே நடக்காது. வேட்பாளர் விருப்ப மனு வந்து பனையூர்ல கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார். 5000 அப்படின்னு தான் அவங்க ஒரு நிர்ணயிச்சு அதை நடத்த தயார் நிலையில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்டோர் அங்க வந்திருக்காங்க. 10,000க்கும் மேற்பட்டோர் பேர் அங்க வந்திருக்காங்க. பனையூரே நிரம்பிருக்கு. நீ ஆன்லைன்லயே நாங்க உங்களுக்காக இது பண்றோம் அப்படின்னு வேட்பாளர் விருப்ப மனுவே அவ்வளவு தூரம் ஒரு எதிர்பார்த்த வகையில் அமைஞ்சிருக்கு. அப்படின்றப்ப அதுவே அவங்களுக்கு ஒரு சாதகமா ஒரு அமைஞ்ச விஷயமா தான். வேஸ்ட், இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் கவைக்கு உதவாது. ரசிகர்களில் எத்தனை பேர் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போற? எத்தனை பேர் நிற்க தகுதி இருக்கு? இன்னைக்கு இருக்கிற காலம் குறைஞ்சது 10 கோடி குறைஞ்சபட்சம் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ நிற்க முடியாது. செலவு பண்ணணும். இவர் சொல்லியிருக்கலாம் மாணவர்கள்ட்ட, உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் காசு வாங்காமல் ஓட்டு போட சொல்லுங்கன்னு. நடக்கவே நடக்காது. தூக்கி அவர் வச்சிருவாங்க. ஏன்னா 40-50% மக்கள் காசு வாங்கி பழக்கப்பட்டாங்க. அதுக்கு மாற்றாதான் சார் வந்திருக்கோம். மாற்று ஏற்படும்ல, ஒரு மாற்றத்துக்காக மாற்றிடுவாங்க. இவரை தான் மாற்றுவாங்க. இவரை கொண்டாந்து வைக்க மாட்டாங்க. அதுவும் திமுக என்பது ஒரு எஃகு கோட்டை. அதில் பயிற்சி பெற்ற தொண்டர்கள் தேர்தலில் எப்படி எப்படி வேலை பார்க்கணும், மக்கள்கிட்ட எப்படி கையெழுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்கணும், அவங்கள எப்படி ஓட்டு போட வைக்கணும். அதே மாதிரி ஏடிஎம்கே இவங்களும் ஆரம்பத்தில் தொடங்கும் பொழுது புது கட்சியாக தானே சேர்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்கள் இப்போ புதுசாக ஒரு களம் இறங்குறாரு. அரசியலாக வந்தாங்க.
எல்லாரும் பார்த்தீங்கன்னா அது எம்ஜிஆரும் அரசியலில் தான் வந்தார். அவர் எடுத்த உடனே திடீர்னு இப்படி சினிமாவிலிருந்து உடனே அரசியல் கட்சின்னு வரல. அவர் ஒரு கட்சியில் திமுகவில் இருந்து கிராமமாக போய் அண்ணாவுக்கு பேர் ஆதரவாக இருந்து ஒவ்வொரு படத்திலையும் எம்ஜிஆர் அதிமுக கொள்கையை சொல்வார், கொடியை காட்டுவார், கருப்பு சிவப்பு பேண்ட்டு சட்டை போடுவார். அப்படி அவர் சினிமாவிலே பண்ணார். நீ எத்தனை சினிமாவில் பண்ணீங்க? சரி, நீ நாட்டு குரல் கொடுக்குறன்றிய, நீ வாழ்ந்த காலத்தில் நடித்த காலத்தில் சினிமாவில் இவ்வளோ பிரச்சனைகள் தொழிலாளர்களுக்கு சினிமாவுக்கு வந்தது. எதில் நின்ன? யாருக்கு சப்போர்ட் பண்ண? ஒருத்தருக்கும் பண்ணுது. அதுக்கு சங்கம் இருந்துச்சு, சங்கம் எடுத்த எல்லா முடிவிலும் நான் கட்டுப்பட்டு தான் முடியும். இப்போ எத்தனையோ கட்சி இருக்குது, அப்புறம் நீ ஏன் வர்ற? அன்னைக்கு சங்கம் இருந்தது, இன்னைக்கு எத்தனை கட்சி இருக்கு. நடிக்கும் பொழுதே நான் சமூகத்துக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அனிதா இஷ்யூவா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு இஷ்யூவா இருக்கட்டும், துப்பாக்கி போயிட்டு வந்தாக்கா உடனே இஷ்யூவா எத்தனை போராட்டங்கள் நடத்தின. ஒரு தடவை ஒரு அறிக்கை விட்டா போதுமா? களத்தில் இறங்கணும். அரசியல் வேற. இப்போ நான் கூட தான் நூற்றுக்கணக்கான போராட்டம் நடத்திருக்கேன். அதுக்காக நான் அரசியல் நடத்தணும்னு சொல்ல முடியுமா? புதுசா யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை. வரக்கூடாதுல கிடையாது, வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. வழிமுறைகள் சரியில்லை, நடைமுறைகள் சரியில்லை. எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, ராஜன் சார் அவர்கள் அவர் கட்சி தொடங்கும் பொழுது ஒரு ஆதரவு மாதிரியான ஆதரவு குரல் கொடுத்திருந்தாரு. ஏன் திடீர்னு அவருக்கு விஜய் அவர்கள் மேல தனிப்பட்ட கோபம்? நோனோ, அவர் மேலே எனக்கு என்ன கோபம்? எனக்கு இருக்கிற எல்லாரை விட அவங்க தான் எனக்கு வேண்டியவங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் என் பிரதர் மாதிரி. அந்த குடும்பம் தமிழ் குடும்பம் முதல்ல. அதனால் நான் வரவேற்கிறேன். நடைமுறை சரியில்லைங்கிறேன். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன், 2 வருஷமா பயிற்சி வேணும், தொண்டர்களுக்கு பயிற்சி வேணும். இல்லை, நீங்கள் கூப்பிட்டு பேசினா சந்திரசேகர் சார் பேச போறாரு, தம்பி விஜய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே உங்களை ராஜன் சார் சொல்லுங்கன்னு பேச போறாரு. ஏன் அவரோட ஃபோன் போட்டு பேசினாரு, என்கிட்ட பேசினார். ஓகே, அதாவது ஒரு அப்பாவை சொல்ல வேண்டாம், ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அப்பாவை ஒதுக்கி வச்சார். அப்போ நான் கண்டித்தேன், உன்னை வளர்க்குற நீரை வாக்குறதுக்கு அப்பா எவ்வளோ பாடுபட்டார். அதை கேட்டுட்டு ஆதம் தமிழில் தான் அதை கேட்டுட்டு எஸ்எஸ்சி எனக்கு ஃபோன் பண்ணார். என்னால் சொல்ல முடியாதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, நன்றின்னார். நீங்கள் கேட்டு பாருங்க. அதனால் முதல்ல நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அப்பா அம்மாவை குடும்பத்தோடு இருக்கட்டும், அப்புறம் நாட்டோடு வரட்டும், வீட்டில் உள்ள எல்லாரோடும் சேர்ந்து வாழட்டும், அப்புறம் நாட்டு மக்களை ஒன்றா சேர்க்கட்டும். அவர் நல்லா வரணுன்றதில் எனக்கு முடிவு. ஆனால் இந்த 26 இது நடக்காது. 26 ஒரு மூளை கொள்முதல் பயிற்சி, இது ஒரு அனுபவமாக வச்சுக்கிட்டு அடுத்து 30 அதில் ட்ரை பண்ணிட்டோம். 30, 31 அவர் ட்ரை பண்ணட்டும். அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை, இப்போ அவங்க இணைஞ்சிட்டாங்க. இப்போ நீங்கள் உங்களோட ஃபியூச்சர்லேயே ஆகட்டும், இல்லை விஜய் நல்லா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்க, வர யார் வந்தா? ஒருத்தரும் வரலையே. ஏடிஎம்கே பாரதிய ஜனதா விலகி இருந்தவங்கள ஒன்றா சேர்த்தாங்க. உங்க கூட இது வரைக்கும் யாரும் வரல. உங்கள் குணம் தெரிஞ்சுதான் யாருமே வரல. ஆட்சி நான் அதிகாரம்னா, ஆட்சியில் உள்ளவங்க அதிகாரம் செலுத்துவாங்க, இதானே. அப்புறம் ஆட்சி வேற அதிகாரம் வேற என்ன பிரிக்கிறது இல்லை. அதாவது இப்போ நிகழ்ச்சி நடந்தால் ஒரு தலைவர் அங்கே தான் போய் பார்க்கணும். இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு வச்சு பார்க்குறதில்ல. அனுமதி மறுக்கிறாங்களே சார். அதெல்லாம் போய் எல்லாரும் கொடுப்பாங்க, இவர் கொடுக்க மாட்டாங்களா? இங்கே எப்படி அனுமதி தந்தாங்க? நிபந்தனைகள் நிறைய விதிக்கிறாங்க. இங்கே மகாபலிபுரத்தில் எப்படி நிபந்தனை சார்? சட்டம் ஒழுங்கில் வரும் சார். அதெல்லாம் இல்லை, மற்ற கட்சிகளுக்கு அந்த நிபந்தனைகளா இல்லை. தாவேக்கான்னு வந்தால் மட்டும் நிறைய நிபந்தனைகள், அதெல்லாம் கேட்கவே முடியாது. இப்போ நிபந்தனை விதிச்சே என்னாச்சாங்க? அதனால் நிபந்தனைகள் காவல்துறை எல்லாருக்கும் கேட்பாங்க. அவருக்கு இந்த முறை பயிற்சி தான்றீங்க? பயிற்சி வேணும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பேசுகிறார். கமல் அவர்கள் சமீபத்தில் பேசின விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மொழிக்காக அவர் பேசின அந்த ஒரு கர்ஜித்த அந்த விஷயம் எப்படி இருந்தது சார்? கமலுக்கு என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதுவரைக்கும் அவர் செஞ்சது தான் குறை சொல்லியிருக்கேன். ஆனால் பாராளுமன்றத்தில் அவருடைய பேச்சு
சூப்பர். ம். நிர்மலா சீதாராமனுக்கு தலை கொழுப்பு அதிகமாயிடுச்சு. நிர்மலா சீதாராமன் ஒரு தமிழ்ச்சி மாதிரியே நடக்க மாட்டேன்றாங்க. தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாது. என்ன வார்த்தை! அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருந்து அவங்க அங்க சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. இன்னொருகள் 1000 சொல்லிட்டு இவங்க பாராளுமன்றம் சொல்லலாமா? எங்கேயோ அவர் சந்து முனையில் சிந்து பாடி இருக்கலாம், அது அரசியல் பேச்சாக இருக்கலாம். ஆனால் பாராளுமன்றத்தில் அதை சொல்லலாமா? உலகத்துக்கு தெரியுமா தமிழ் படித்தா இன்னைக்கு உலகத்தில் தமிழன் தலை சிறந்து வழங்குறான். அமெரிக்காவில் தலை சிறந்த பதவிகள்லாம் இருக்கான். அந்த தமிழை, அந்த தமிழனை பிச்சை கூட எடுக்க முடியாது. அதுக்கு அருமையான பதில் சாபம் கொடுத்துருக்கார். தமிழ் வாழும் வளர்க்கும், சாபம் இடுகிறேன். யாரை பேசினவங்கள பலிக்கும். கமலஹாசன் பாபம் பலிக்கும். நிர்மலா சீதாராமன் இவ்வளோ தலை கொழுப்பு ஆகக்கூடாது. அதனால் அதை கண்டித்து பாராளுமன்றத்தில் துணிச்சலாக பேசிய கமலஹாசனை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஆச்சரியம் இல்லை, நல்லது பண்ணார். தமிழுக்கு உயிர் கொடுத்தார். ஒரு தமிழச்சி அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பாராளுமன்றத்தில். அதை ஒரு தமிழன் என்கிற நிலையில் தமிழை தூக்கி பிடித்தார், தமிழர்களை தூக்கி பிடித்தார் கமலஹாசன். அதனால் அவருக்கு சல்யூட். அவர் பேசுனதுக்கு அப்புறம் இங்கேயும் இன்னும் சில தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அவருக்கு வந்து அவர் பேசுறது புரியல, அவர் பேசுறதுக்கு ஒரு ரொம்ப தெளிவாக இப்போ தான் இதுவரைக்கும் வெளியில் பேசுனதெல்லாம் கூட நான் கிண்டல் பண்ணேன், புரிகிற மாதிரி பேசுங்கலாம் சொன்னேன். ஆனால் ரொம்ப தெளிவாக அற்புதமாக பேசியிருக்கார். நல்ல தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு நிறுத்தி நிதானமாக அழகாக ஆங்கிலத்தை பேசிட்டு சபாநாயகர் அனுமதியோட தமிழில் சாபமிட்டு இருக்கார். கமலஹாசன் சாபம் பலிக்கும், தமிழ் வாழும், தமிழர்கள் தலை சிறந்து நிற்பார்கள், நிர்மலா சீதாராமன் பதவி சீக்கிரம் பறிபோகும், தமிழை படித்தவர்களை தாய் தடுத்தாலும் விடல். ஒரு தாயாக இருந்துக்கிட்டு தமிழச்சியாக இருந்துக்கிட்டு நிர்மலா சீதாராமன் இவ்வளோ கேவலமாக தமிழை தரக்குறைவாக பாராளுமன்றம் பேசுகிறேன். அதான் வெளியே பேசுகிறதா நான் கவலைப்படுறேன். பாராளுமன்றத்தில் பேசியது கண்டிக்கத்தக்கது. நிர்மலா சீதாராமனை தமிழர்கள் தண்டிக்க வேண்டும். கமல் அவர்களோட அடுத்தடுத்து அந்த அரசியல் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அடுத்த கட்டமாக ஒரு பக்கம் சினிமா துறையே இருந்தாலுமே கூட அரசியலை கவனம் செலுத்தி அவர் சொல்லியிருப்பாரு, மீண்டும் நான் வருவேன், நான் பேசுறது இன்னும் உறக்க சொல்லுவேன் அப்படின்னு. என்னோட இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காரு. ஓகே, இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. அதை தான் விஜய்க்கு சொல்கிறோம், இம்ப்ரூவ் ஆகுங்க, இம்ப்ரூவ் ஆகுங்க, இன்னும் குழந்தைத்தனமாக நடிகராகவே இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். கமல் நல்ல சாதிப்பார். அஜித்குமார் அவர்கள் துபாயில் நடந்த அந்த ரேஸ் ட்ராக்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் ஒரு காணொலி. இது தேட்டர் கிடையாது, நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றத கூட்டம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு சார். ஒழுக்க நெறியில் சிறந்தவர் அஜித். ஓகே, ஒழுக்கம். தொண்டர்கள்லாம் அந்த சில தொண்டர்கள் இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் நடந்ததால் தான் ரசிகர் மன்றத்தை கலைச்சார். அவர் ஒழுக்கத்துக்கு ஒன்று நான் சொல்கிறேன். நான் இருந்தேன் அப்போ இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக, மத்திய அரசுக்கு எதிராக, இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு இல்லைன்னு நடிகர் சங்கத்தில் ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். ரஜினி, கமல், அஜித், விஜய் எல்லாரும் வந்தாங்க. அப்போ அஜித் காலையில் 8 மணிக்கு வந்துட்டார், விஜய் 9:30 வந்தார். அஜித் பக்கத்தில் எனக்கு ஒரு சீட்டு இருந்தது. நான் 8 மணி நேரம் அவர் கூட இருந்தேன். அப்போது அவருடைய ரசிகர்கள் இந்த பேரிகார்ட் போட்டு ஒரு 50 அடி தூரத்தில் மக்கள்லாம் பார்த்துட்டு அப்படி போகணும். எல்லாரும் பார்த்து போனால் விஜய் ரசிகர்கள் கொடிய அப்போ வந்து முன்னாள் முடியும் சொல்லிட்டு மக்கள் இயக்கமாக இருந்தது. மக்கள் இயக்கம். அப்போது அவருடைய ஏதோ கொடி எடுத்துகிட்டு வந்தாங்க. அவர் பார்த்தா கையாசார் போட்டார். ஆனால் அஜித் ரசிகர்கள் பேனர் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை இங்கேருந்து பார்த்துட்டார். உடனே சுரேஷ் சந்திரா அவருடைய பிஏ கூப்பிட்டார். அந்த பேனரை பிடுங்க, வாங்க, பேனர் கட்டலாம் வரக்கூடாது. சுரேஷ் சந்திரா போய் இந்த பேனரை பிடிங்க, அப்புறம் பேனர் இல்லாமல் போனாங்க.
அன்னைக்கே ஒழுக்கம். சில தொண்டர்கள் வரம்பு மீறினாங்கன்னா அதை மன்றத்தை கலைச்சார். இதெல்லாம் அவர் பார்க்க ஆர்வமா வராங்க சார். அவர் பார்க்க ஆர்வ மிகுதியில வந்து பார்க்குற அந்த ஆர்வம் மிஞ்சிட்டா இப்படி நடந்தது. ஓகே. இப்போ நடந்தது என்ன? ஆர்வம் மிகுதியால் தான் நடந்தது கரூரில். அந்த மாதிரியான கொடுக்க மாட்டார் அஜித். ரசிகர்களை பார்க்கணும், சந்திக்கணுன்றது என்னுடைய ஆவல். சந்திச்சா அஜித்தை விட விஜயை விட பெருசாக வருவார். அவ்வளோ ரசிகர்கள் இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட இளைஞர் இருக்காங்கன்ற இப்போ அஜித் ரசிகர்கள் இளைஞர்கள் லட்சம் பேர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் திமுக ஓட்டு போட மாட்டாங்களா? விஜய்க்கு அகைன்ஸ்டாக போட மாட்டாங்களா? இப்போது விழுப்புரம் விருதுநகரில் இளைஞர் மாநாடு, சும்மா வீரமிகு இளைஞர்கள் பயிற்சி முகாம் நடத்துனாங்களே, அதில் எவ்வளோ திமுகவில் எவ்வளோ இளைஞர்கள். ஆக இவர்கிட்ட தான் இளைஞர் இருக்காங்கன்றதை ஒத்துக்கிறேன். ஆனால் திமுகவில் இருக்க இளைஞர்கள் அஜித்துக்கு ரஜினி சார் இந்த இளைஞர்கள்லாம் திமுக ஆதரிப்பாங்கள்ல, அப்போ உங்கள் இளைஞருக்கு ஓட்டு என்ன? இல்லை, அஜித் ரசிகர்களும் இணைஞ்சு தான் நாங்கள் செயல்பட போகிறோம் அரசியலில் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு. அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களும் ஒத்து வர மாட்டாங்க. ஓகே. ஆரம்பத்திலேருந்து அது. இப்போ அவர்கள் இப்படி தான் ஓட்டு போடுவோம். திமுகவை தான் ஆதரிப்பார்கள். அது உறுதியாக சொல்கிறேன். ஆனால் அஜித்துக்கு அது எப்பவுமே பிடிக்காதுல்ல சார். அஜித் அவர்கள் வந்து என்றைக்குமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் முடிவு எடுத்துக்கங்க, எந்த அரசியலையும் என்னோட உருவப்படத்தையோ புகைப்படத்தையோ என்னோட பேரோ அஜித் பேரை சொல்லி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவர். பேரை சொல்லாதீங்க, ஃபோட்டோ போடாதீங்க, கொடி பிடிக்காதீங்க, ஆனால் ஓட்டு திமுகவை போடுங்கன்னு மறைமுகமாக சொல்லுவார். இப்போ சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. காலத்தின் கட்டாயம். நண்பரை விட எப்படி சார் ஒரு பார்ட்டிக்கு போடுங்க, நண்பரை விட்டுட்டு. நண்பர் வேற, அவர் நடைமுறை சரியில்லை. ஓகே. நான் தான் முதலமைச்சர்னு எடுத்த உடனே வந்தால் யார் ஏற்றுக்குவான்? சினிமாவில் என்ன யாருக்கு என்ன உதவி, எத்தனை போராட்டம். அதனால அஜித் அந்த முடிவு எடுப்பாருன்றீங்க? நிச்சயமா எடுப்பார். நிச்சயம் பாருங்க. ஆனால் சிலர் சமூக வலைத்தளங்கள் எழுதுறாங்க சார். நான் இப்போ காட்டின காணொலியில் கூட அவர் வந்து இது தேட்டர் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ வந்து சமூக வலைத்தளங்கள் எழுதுறாங்க, உங்களை பார்க்க ஆர்வமாக தானே வந்தாங்க, அதே அஜித்குமார் தான் துபாயில் லைனில் நின்று எல்லாரும் புகைப்படம் எடுத்துக்குங்க அப்படின்னு புகைப்படம் ரசிகர்களுக்கு எடுத்து கொடுத்ததும் அஜித் அவர்கள் தான். ஆனால் அவர் அப்படி டிசிப்ளினாக சொல்லும் பொழுது சிலர் வந்து நெகட்டிவாக எழுதுறாங்களே சார், அஜித் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. எழுதுறவங்க எழுத்துட்டு சார், அவர் ஒரு ஒழுக்க நெறி உள்ள ஒரு நடிகர். குடும்பத்தை பார்ப்பாரு, தொழிலை பார்ப்பாரு, நம்பின ப்ரொடியூசரை காப்பாற்றுவார். அவ்வளோதான். வேறு வழிக்கு அனாவசியமாக பிரச்சனை இல்லாத ஒரு நடிகர்னா அது அஜித் தான். நம்ம ரஜினி சார் கூட கட்சி ஆரம்பிக்க அதுக்கு இதுன்னு கொஞ்சம் போனார். பட் அப்படிலாம் இல்லையே, ஒரே நடிப்பு தான், தொழில் நடிப்பு, அதெல்லாம் சிறப்பாக இருக்கு. ஓகே என்று சொல்லுகிற ஒரு ஒழுக்க நெறி அஜித்துக்கிட்ட இருக்குது. என்னுடைய வேண்டுகோள், அஜித் ரசிகர்கள் அத்தனை பேரும் திமுகவை இப்போ ஆதரிக்கணும். அதுக்கு அஜித் சொல்கிறாரே இல்லை, நான் ரசிகர்களை வேண்டுகோளாக வைக்கிறேன். ரஜினி அவர்கள் தூய்மை பணியாளர் ஒருத்தங்கள பத்மான்னு நினைக்கிறேன் சார், 45 சவரன் கீழே இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு போய் அந்த உரிமையாளர்கிட்ட கொடுத்தாங்க. அதை ரஜினி கை கூப்பி வணங்குறேன். 5 சவரன் நகைக்காக குழந்தைய கொள்றான். எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குது. 45 சவரன் தவற விட்டாங்க. அந்த துப்புரவு தொழிலாளி அதை எடுத்து வீட்டில் ஏதோ பெட்டின்னு எடுத்து வீட்டில் வச்சுட்டாங்க. அப்புறம் திறந்து பார்த்தா நகை ஒரு சவரன் கூட மிஸ் இல்லாமல் அப்படியே கட்டி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்து பாருங்கள். அந்த பொருளுக்கு ஆசைப்படாதால் இன்னைக்கு உலக புகழ் பெற்றாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க, அவங்களுக்கு பாபரும் விருது கிடைக்க போகுது. அப்போது இதுக்கு ஆசைப்பட்டிருந்தால் அது போயிருக்கும். அந்த தங்கமான தம்பதியருக்கு என்னை தளர்ந்தாழ்ந்த வணக்கம், நன்றி, வணக்கம். முதல்வர்ல இருந்து எல்லாருமே கூப்பிட்டு பாராட்டினாங்க சார். அதில் ரஜினி அவர்கள் ஒரு செயின் ஒன்று அன்பளிப்பாக கொடுத்தாரு. ஸோ அதையுமே வந்து ரஜினிக்கு வந்து இவங்க தான் தெரியுறாங்களா, ரஜினி வந்து இப்போதான் இதெல்லாம் பண்ணி நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு உங்களோட பதில்? ஆமாம், இது இவ்வளோ பண்ணுற விஜயே பாராட்டுறாங்க. இது ஒரு அந்த தொழிலாளியை உற்சாகப்படுத்தினா 4 பேர்
இது மாதிரி ஏதாவது இருந்தால் அவனும் இந்த நல்ல உதவியில் செய்வான் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணார். ம். அதனால் அப்போ பண்ணலையே இப்போ பண்ணலையேன்னு குறை சொல்கிறதே வேலை சிலர். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அது ஒரு உற்சாகம் தருவதற்காக ரஜினி செய்த ஒரு நல்ல காரியம். ரஜினி கமல் இணைஞ்சி படம் பண்ணக்கூடிய அந்த படத்தோட ப்ரொமோ ஷூட் முடிஞ்சிச்சு. நெல்சன் தான் இயக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இயக்குனர்கள் பேர் சொன்னாங்க சார். லோகேஷ் கனகராஜ் கூட சொன்னாங்க. ஆனால் அவர் அதுலேருந்து விலகிட்டாரு. இப்போ நெல்சன் தான் அது இயக்குறாரு. அதோட ப்ரொமோ ஷூட்டே முடிஞ்சிருச்சுன்றாங்க. 2 பேரும் இணையிற படம் ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் அந்த 1000 கோடி அப்படின்றது எட்டாமே இருந்துச்சு. எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? 1000 கோடி வர வாய்ப்பு? பிரமாதமாக வரும். தமிழகத்தின் இந்தியாவின் மாபெரும் நடிகர்கள் இணைந்து நடிக்கிற போது கதையும் நல்லா இருக்கும், இயக்கமும் நெல்சனும் நல்லா பண்ணுவார். 2 பேரும் சூப்பராக போட்டி போட்டு நடிப்பாங்க. அது உலக சாதனை புரியும். இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடித்தாங்க ஒரே படம். ஓகே. கூண்டு கிளி. அந்த காலத்தில் அவ்வளோ பேர் எடுத்தது. 2 துருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பேரும் இணைஞ்சு நடித்து மாபெரும் புகழ்பெற்ற படம் அது. அதுக்கு அடுத்து இப்போ தான் ரஜினி என்கிற மாமலையும் கமல் என்கிற மாமலையும் இணைந்து ஒரு மாபெரும் சாதனை படைக்கப் போகிறார்கள். அது தமிழுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பெருமை. உலக புகழ் பெறும். அதான் சார், ரொம்ப நாளாக அந்த ஒரு தயக்கம் இயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ரஜினியோட இந்த 2.0 தான் 800 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது அந்த வசூல் அந்த 1000 கோடின்றது தமிழ் சினிமா கனவை இவங்க 2 பேரும் கூடவே வரும். ஓ, கூடவே வரும். மிகப்பெரிய ஜாம்பவான்கள், சினிமாவை உயர்த்தி பிடித்தவர்கள் அவங்க சேர்றாங்கன்னா இது மிகப்பெரிய, அது சொல்ல வார்த்தை கிடைக்கல, மிகப்பெரிய சாதனை, தமிழுக்கு மிகப்பெரிய பெருமை. அதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பு. ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள். வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள். அப்பா அம்மாவை உதவி பண்ணுங்க, அப்பா அம்மாவை காப்பாற்றுங்க, குடும்பத்தோடு இணைந்துங்க. நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தா ஆதரவு தெரிவிங்க. அநியாயமாக போய் மாட்டிக்கிட்டு எந்த இழப்பும் ஏற்படக்கூடாது, குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. என் சகோதரர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார்.